ஜெபம்னா என்ன? ஜெபம் என்பது டூ வே கம்யூனிகேஷன். ரெண்டு பக்கத்தில் இருந்து நம்ம பேசுகிறோம், அவர் பதில் கொடுக்குறார். தொழுகை என்னது? அப்போ தொழுகை என்பது தேவ சமூகத்தில் வந்து நன்றி பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலி, செய்த நன்மைகளை சொல்லி தேவனிடத்தில் நான் எதை சொன்னேனோ அதை நிறைவேற்றுகிற காரியத்தையும் நான் அதில் கொண்டு வந்து வைத்து தேவனை கவர்ந்து இழுப்பது தொழுகை. ஜெபம் என் வேண்டுதல்களை, என் விண்ணப்பங்களை நான் ஏறெடுத்து அவர் பதிலுக்காக காத்திருப்பது. சரியா? தொழுகை தேவனையே பெற்றுக்கொள்வது, ஜெபம் ஜெபித்ததை மட்டும் பெற்றுக்கொள்வது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தொழுகை தேவனையே பெற்றுக்கொள்வது, ஜெபம் நான் எதை கேட்கிறேனோ அதை மாத்திரம் பெற்றுக்கொள்வது. அப்போ தொழுகை ரொம்ப முக்கியமா, ஜெபம் முக்கியமா? ரெண்டு முக்கியம். என்ன சொல்லுங்க? ரெண்டு முக்கியம். சரியா? இப்போ ஜெபத்தில் 3 விதமான ஜெபம், அதாவது நிறைய விதங்கள் ஜெபம் இருக்குது. 3 விதமான ஜெபம் இருக்குது. உடனடி ஜெபம். என்ன சொல்லுங்க? நம்ம ஆபத்து நேரத்தில் சொல்ல மாட்டோம், கத்துவோம். அப்போ எப்படி கத்துவோம்? யார் நமக்கு பிரியமானவங்களோ அவங்க பேரை சொல்லி கூப்பிடுவோம், இல்லையா? என் மக ஸ்கூலில் கீழே வந்துட்டால் டேடின்னு விழுவாலாம். அந்த டீச்சர் சொல்கிறாங்க, என்னப்பா பொண்ணு வளர்த்து வச்சுருக்குற, எல்லா பிள்ளைகளும் அம்மானு கத்தி கீழே விழுவாங்க, இவன் மட்டும் டேடின்னு கத்தி கீழே விழுகிறாளே அப்படின்னா, யார் மேலே நமக்கு பிரியம் இருக்கிறதோ அதை தான் நம்ம என்ன செய்வோம்? காண்பிப்போம். இந்த உடனடி ஜெபம் சொல்லுங்க பார்ப்போம். ஜெபத்தில், உடனடி ஜெபத்தில் நம்ம ஆபத்தில் இருக்கும்போது தேவனை கூப்பிடுவது. நிறைய பேர் ஆபத்தில் என்ன கூப்பிடுவோம்? ஐயையோ ஐயையோ ஐயையோன்னு வாய் வராது, இல்லையா? அப்படின்னா நமக்கு யார் கூட இன்னும் கனெக்ஷன் இல்லை? ஆண்டவர் கூட கனெக்ஷன் இல்லை. நமக்கு உடனடி ஜெபத்தை ஏறெடுக்க விடாதபடி ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்வோம்? தாய் மாமை வீட்டுக்கு போவோம், அங்கே நாய் மாமை உட்காந்துருப்பான். உட்காந்துக்கிட்டு என்ன செய்வான்? நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு தெரியும், எங்கள் அக்கா சாகும்போது சொன்னான், இவ உருப்படாமல் சீரழிஞ்சி செங்க சமந்து வருவா. நான் என்னங்க தீர்க்க தரிசனம். அதெல்லாம் அம்மாமார் என்ன செய்கிறது? பிள்ளைகளை வீட்டை விட்டு ஆசீர்வதித்து அனுப்புறது. எவன் உன்னையை கட்டிக்கிட்டு நீ சீரழிஞ்சி செங்க சமக்குறிய பிள்ளை உட்காந்து செங்க சமந்து தான் வந்து உட்காந்துருக்கும். உன் பிள்ளைகளை ஒரு நாள் அப்படி வாயை திறந்து பேசாத. இன்றைக்கே போய் நாக்கில் என்ன செய்ய? ஒருத்தர் சொல்கிறார் சூடு வச்சுங்கன்னு. நான் சொல்லங்க, இங்கேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. நாக்கில் நல்லா சூடு வச்சுக்கோ. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை தவிர வேறு எதுவும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக. ஏன்னா நீங்கள் ஒரு அதிகாரமுள்ள நபர். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எதை பேசினாலும் அப்படியே நடக்கும். பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? ஒரு நாள் நீ எல்லாம் சத்தெல்லாம் குறைஞ்சி வருவ, என்கிட்ட தானே வரணும், கொமட்டிலேயே குத்தியே உனக்கு கஞ்சி கொடுக்குறேன். என்னது என்ன ஜாய் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ பாருங்கள், உடனடி ஜெபம். சரியா? ஆபத்தில் இருக்கிற ஒருவர் அப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு அப்படியே பரலோக தேவனை நோக்கி கதறுகிறது தான் உடனடி ஜெபம். இதுக்கு பதில் கொடுப்பாரா இல்லையா? சொல்லுங்க. ஏனென்றால் வாக்குத்தத்தத்தை சொல்லுது, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சரியா? தண்ணி அடிச்சிட்டு போகுது. என்னது? தண்ணி அடிச்சிட்டு போகிறது இல்லை, ஆற்றுல வெள்ளத்தில் நம்மளை இழுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இழுத்துட்டு போகும்போது நம்ம அபய குரல்னு சொல்லுவாங்க. என்னது? நம்மளை காப்பாற்றுவதற்கான சத்தமிட்டு கூப்பிடுறோம். அன்றைக்கி யாராவது 21 நாள் ஃபாஸ்டிங் வைப்போமா? தண்ணி அடிச்சிட்டு போகுது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக விக்டர் பாஸ்டர் முன்னாடி நின்று மைக் எப்படி சொல்கிறாரு? தண்ணி வாரி கொண்டு போது எல்லாரையும் 21 நாள் உபவாசித்து ஜெபிக்கலாம் சொன்னிக்கிட்டு என்ன செய்வீங்க? அதுக்கு தான் அன்றைக்கே சொன்னேன், இவர் ஏதோ ஒரு நாள் ஒரு மாதிரி தான் இருக்கிறாருன்னு சொன்னேன். யாரும் நம்பலை. ஜாய் சொல்கிறா, யாரும் நம்பலை. இப்போ நம்புறீங்களா? இப்போ நம்புறீங்களா? இது யாரையோ பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஜாய்ஸ் மாட்டிக்கிட்டா, பழிகிற அவள் தான் கோவப்படவே மாட்டா, ஈன்னு சொல்லிட்டு போயிடுவா. சரியா? இப்போ இந்த அதில் போய் 21 நாள் உபவாசம் இருக்க மாட்டோம்.
அதில் போய் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டோம். இந்த உடனடி ஜெபத்தில் உடனே கர்த்தர் செய்யக்கூடிய காரியம். சரி, இன்றைக்கி அந்த காரியத்தில் கர்த்தர் செஞ்சிட்டார். எக்ஸ்கியூஸ் மீ, ரோட்டில் தேவன் நம்மளை காப்பாற்றிட்டார். மறுநாள் சொல்கிறோம், சாட்சி சொல்கிறோம், கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும், இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்ன எல்லா தீங்குக்கு விலக்கி காத்தார், நான் காப்பாற்றப்பட்டேன், சாட்சி சொல்கிறோம். சாட்சி சொல்லிவிட்டு சபை முடிஞ்சு வெளியில் போகிறோம். ஒரு பஸ்ஸு வேகமாக வருது. நேற்றைய தினத்தில் அற்புதம் செய்த தேவனே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த பஸ்ஸுக்கு நேராக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் பஸ்ஸுக்காரன் நம்ம நான் நிறுத்த மாட்டேன், ஏன்னா அவனுக்கு பிரேக் இருக்காது. இந்த உடனடி ஜெபம் எல்லா நேரத்திலும் வேலை செய்யாது. அது அந்த சமயம் சரியான நேரத்தில் கூப்பிட்டா மட்டும்தான். எப்பயுமே நீ ஆபத்தில் சிக்கிறேன்னா உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. எதுக்கெடுத்தாலும் நான் ஆபத்தில் இருக்கிறேன், எது செஞ்சாலும் நான் ஆபத்தில் இருக்கேன், பாஸ்டர் ஆபத்தில் இருக்கேன். ஃபோனை எடுத்தாலே பயமாக இருக்கும். ஐயோ இந்தம்மாவா செத்தோம் இன்னைக்கு. நம்ம ஊழியக்காரங்க மனதில் இருக்கிற காரியத்தை சொல்கிறேன். சரி, வேறு வழி இல்லை. ஒரு பங்குக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஸ்தோத்திரம் சிஸ்டர்னு சொல்லி வைப்போம். ஸ்தோத்திரம் சிஸ்டர், பாஸ்டர் தொடங்கினாங்கன்னா இவர் மயக்கப்பட்டு கிடப்பார். பாஸ்டரமாக தண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. சரியா? உடனடி ஜெபம் எல்லா நேரத்தில் அல்ல, அது சரியான நேரத்தில் நம்முடைய நிலைமை கைமீறி போகும்போது நம்ம தேவனை நோக்கி கதறுவது, சத்தமிட்டு உதவி கேட்பது உடனடி ஜெபம். சரியா? அடுத்து இன்னொரு ஜெபம் இருக்குது. அது என்ன ஜெபம் தெரியுங்களா? தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம். உட்கார்ந்துன்னா போய் சமணங்கால் போட்டு இல்லை. சரியா? தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கக்கூடிய ஜெபம். ஜெபத்தோட தொழுகை, இது ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்லி கொடுக்குறேன். முதல்ல ஜெபத்துக்கான 3 காரியம். உடனடி ஜெபம்னா என்னதுரா பாப்பா சொல்லு. ஆபத்து காலத்தில் சத்தமிட்டு அந்த சூழ்நிலையில் உங்களை தவிர என்னை யாரும் காப்பாற்ற முடியாது என்கிற சூழ்நிலையில் கதறி கேட்கக்கூடிய ஜெபம். சரியா? 2வது ஜெபம் என்னது? தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கு ஜெபம். இப்போ தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கு ஜெபம்னா என்ன செய்வோம்? தேவ சமூகத்துக்கு இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்கள், எடுத்து வாசிக்கலாம். தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கக்கூடிய ஜெபம். சங்கீதம் 90வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 15, 16, 17 சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இது யார் ஜெபம்னா, தேவ சமூகத்தில் போய் மோசே ஜெபிக்கிற ஜெபம். ஆபத்தில் ஒரு ஜெபம். எங்கே? செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார். அப்போ போய் ஜனங்களே ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டேன், இனி மன்னிச்சுக்கங்க, நம்ம எல்லாரும் பார்வோன் காலில் விழுந்துருவோன்னு கேட்டாரா? இவர் போய் ஜனங்களே பின்னாடி பார்வோன் துரத்திக்கிட்டு வர்றான், இப்பொழுது எல்லாரும் என்ன செய்வோம், 3 நாள் கன்வென்ஷன் போட போகிறோம், ஸ்பெஷல் ப்ரீச்சர் ஆரோன் வரப்போகிறார், யோசுவாவே எழும்பி நின்று ஆராதனை நடத்து, முன்பாக நில்லு, நம்ம எதையாவது செஞ்சு நான் என்ன செய்கிறேன், முதல்ல நீச்சல் அடித்து ஆழம் எப்படின்னு பார்த்துட்டு வந்து நான் சாட்சி சொல்லுவேன். யார்? மோசே சொல்லலை. எடுத்த ஒன்று கேட்குறாரு, நான் என்ன செய்யணும்பா ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் பேசுகிறார், உன் கையில் என்ன இருக்குது? ஒரு கோல் இருக்குது, பிளந்து விடு. 2 பிளந்துட்டார். உடனடி ஜெபம். இப்போ தனிமையில் போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் என்னது? இதுதான். தேவரீர், நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய, நீர் ஆளுகை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய, நீர் வழி நடத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பாரும், நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களை நினைத்து பாரும். எப்படி ஜெபம் பண்ணுறாரு? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும்.
என்னன்னா ஆண்டவர் முன்னாடி நின்று ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறார். இதுதான் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டை கொண்டு போயிருப்போம். சரியா? ஜெபத்தில் என்ன செஞ்சுருப்போம்? ஒரு ப்ரேயர் பாயிண்ட். நம்ம தான் மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி வச்சுருப்போம். பார்த்தீங்களா? ஆண்டவரே அந்த தண்டல் கட்டணும், இந்த குண்டல் கட்டணும், அதுக்கடுத்து இது கட்டணும், தெரில, இந்த அம்மா சீட்டு போட்டிருக்கோம், அந்த சீட்டு காசு கட்ட முடியல, இதெல்லாம் எழுதி பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். எது? ஜெப குறிப்பு. ஆண்டவரே பார்ப்பார், இவ்வளோ குப்பையை வச்சுட்டு வரையம்மா. நிறைய பேர் நான் உங்கள் ஜெப புஸ்தகத்தை எடுங்கன்னு சொன்னால் போதும், எல்லாம் கடங்கார லிஸ்ட்டாக இருக்கும். பக்கத்து வீட்டு ஆயா சாகிறதுக்கு இழுத்துட்டு கிடக்கும், அதை ரட்சி ஆண்டவர் ஜெபம் பண்ண மாட்டாங்க. சரியா? எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், வீடு கட்டணும், வீடு கட்டினதுக்கு காசு கொடுக்கணும், அதை கொடுக்கணும், ஆண்டவர் லோன் வாங்கினேன் அவன் கொடுக்கணும், இது கொடுக்கணும், எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இவங்க எதையும் கொடுக்க வேண்டியதாக இருக்காது ஆண்டவருக்கு. இந்த ஜெபம் மோசே தேவனோடு போய் பிரச்சனைகளை சொல்கிறாரு. என்ன பிரச்சனை? நாங்கள் துன்பத்தில் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், தேவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு தயவு செய்து எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை எங்களை விட்டு மாற்றிட்டு அதுக்கு பதிலாக இரட்டத்தரையான ஆசீர்வாதத்தை கொடுங்க. இதுதான் என்ன ஜெபம்? தேவனுடைய சமூகத்துக்கு போய் ஜெபிப்பது. அப்போ தேவ சமூகத்துக்கு போகும்போது ஆயத்தமாக்கப்பட்ட ஜெபம். சொல்லுங்க பார்ப்போம். உடனடி ஜெபம் ஆயத்தம் இல்லாது டக்குன்னு வாயிலிருந்து வர்றது. எந்த கோர்வையான வசனம் வருமா? ஆண்டவரே அதை அப்படி சொல்லியிருக்கிறீர், யோவானில் இப்படி சொல்லியிருக்கிறீர், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம், முந்தின வழியில் நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம்னு சொல்லி இதெல்லாம் உடனடி ஜெபத்தில் வருமா? பஸ்ஸுக்காரன் என்ன செய்கிறான்? ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கிறான். தேவரீர் உன் எதிராளி உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த பஸ்ஸுக்காரன் காலை கட்டுறேன், கையை கட்டுறேன், மூக்கை கட்டுறேன், இதெல்லாம் பேசுவோமா? பஸ்ஸுக்காரன் நேராக கட்டி எழுப்பிடுவான். உடனடி ஜெபம் என்னது? எந்த இது இருக்காது, உள்ளத்தின் கூக்குரல் மட்டும் இருக்கும். ஆனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஜெபம், தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பேர் ஆயத்தம் ஆக்கப்பட்ட ஜெபம். நான் எதை கேட்க வேண்டும் என்கிறதை முதலாவதே தெரிந்து கொண்டு அதை ஆயத்தமாக்கி கொண்டு வருகிறேன். கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அவங்க என்ன செஞ்சிடறாங்க? ஏற்கனவே ஒரு மெனு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வரோம், நீங்கள் கல்யாண வீட்டில் இருக்க மெனுவை வச்சுருப்பீங்க, இவர் திடீர்னு வந்துட்டார், போடு ஒரு கட்டங்காப்பியை. என்னது? ஆமாவா இல்லையா? அது கசப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு அம்மாட்ட போய் கேட்டேன், பாஸ்டர் உங்களுக்கு டீ வேணுமான்னு தான் கேட்டாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க, பால் டீயா? பால் இல்லை பாஸ்டர். எப்படி? இல்லை நீங்கள் பிளாக் டீயே போடுங்க. என்னது பிளாக் டீ? இந்த அம்மா பிளாக் ஆகிறதுக்கு எவ்வளவு தூளை கொட்ட முடியுமோ கொட்டி அரை மணி நேரம் வேக வைக்கிறான். நானும் உட்காந்துட்டு முன்னாடி நடக்குது, பின்னாடி நடக்குது, இன்னும் இந்த அம்மா வரலையேன்னு. அதாவது கஷாயம் காய்ச்சி சுண்டை காய்ச்சி இவ்வளோ வர்ற வரைக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். சுண்டை காய்ச்சி அரை டம்ளரில் வந்து நின்று, பாஸ்டர் பிளாக் போதுமா இல்லையான்னு கேட்டுச்சு. இதை பார்த்த உடனே, இதை புசிக்கிற நாள் நீ சாகவே சாவாய், அந்த வசனம் தான் ஞாபகம் வருது. உண்மையிலே இவ்வளோ தான் கொடுக்குது. நான் சொன்னேன், சிஸ்டர் என்னது, அவங்க அந்த அம்மாவுக்கு தெரியலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என் வேதனை நான் எதையும் காட்ட முடியாது. நல்லா ருசியாக இருக்கிற மாதிரி என்ன செய்யணும்? குடிக்கணும். வாயில் ஊற்றுனா முச்சு தள்ள நிற்கிது எப்படி? ஆனாலும் நல்லா இருக்குது சிஸ்டர். அதுலேயும் அதுக்கு சர்க்கரையை போட்டு தீர்த்துருக்காங்க. இந்த கசப்பும் இந்த சர்க்கரையும் கேட்ட உடனே என் வயிறு சொல்லிச்சு, மகனே போகிற வழியில் உனக்கு வச்சுக்கிறேன்னு. கேட்டீங்களா? ஆமாம், கசப்பார் இவ்வளோதான் டீ. எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், ஒரு வாரத்துக்கு டீ வேண்டாம். அந்த அம்மா மொத்தமாக போட்டு கொடுத்துருச்சு. சரியா? என் ஒய்ஃப் அதான் சொன்னாங்க, இதுக்கு தான் இந்த கட்டன் டீ, கடுப்பான டீ எல்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் பால் டீன்னு பேசாமல் உட்கார வேண்டியதானே, எதையா போட போகிறாங்க, உங்களுக்கு என்ன இந்த வேலை? சரியா? இப்போ பாருங்கள், தேவ சமூகத்தில் ஆயத்தமாக்கப்படுது. இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டீங்க, கிடைச்சதை கொடுப்பீங்க இல்லையா? அப்போ தேவ சமூகத்தில் இல்லாமல் உடனடி ஜெபம் கிடைக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அந்த சூழ்நிலைகளில் வர்ணனைலாம் இருக்காது. இப்போ ரிசல்ட் வருது, நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கி ராத்திரியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். தோத்திரங்கர்த்தாவே, பக்கத்துக்கு நான் சயின்ஸு நல்லா எழுதலை, என் பேப்பர் மாறி அந்த நல்லா எழுதுகிற பையன் பேரில் எனக்கு மார்க் வந்துடணும். இது இப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க.
ஆமாம், எப்படியாவது பேப்பர் மாறிட்டு ஆண்டவரே, ஆண்டவரே நீயே என் கையை பிடிச்சி எழுதும் பாரு, நீ என் ஸ்கூலுக்கு போன. என்னது நம்ம ஜெபம் படிச்சிருக்காது. ஆண்டவரே கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் என் கையை பிடிச்சி தேவரீர் எழுதுவீராக. அவர் என்ன எழுதுவார்? முட்டை முட்டையாக போட்டு வைப்பார், போ வாங்கிக்கோ அப்படின்னு. இதெல்லாம் ஏமாத்து ஜெபம். இந்த உடனடி ஜெபம் என்னது? எதை பேச வேண்டும் என்கிறதை அறியாதபடி ஆத்துமாக்கள்லேருந்து உண்டாகிற சத்தம். அல்லேலூயா. இந்த ரெண்டாவது ஜெபம் என்னது? தேவ சமூகத்தில் போய் ஆயத்தமாக்கி கொண்டு போகிற ஜெபம். ஜெபத்தில் நான் இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்த போகிறேன் என்று முன்பாகவே அசை போட்டு போகிறது தான் ஆயத்தமாக்கப்பட்ட ஜெபம். ஜெபத்துக்கு போகிறோம், ஒரு ஜெப ப்ரிப்பரேஷன் வச்சுருக்கிறோம், ஜெப பாயிண்ட் வச்சுருக்கிறோம், ப்ரேயர் பாயிண்ட் வச்சுருக்கிறோம். இந்த ஜெபத்தை ஜெப அறைக்குள்ளே போகும்போதே ஒரு தடவை என்ன செய்யுது? நம்ம மனசுக்குள்ளே ஓடணும். அப்படி ஓடுனா என்ன ஆகும்னா, தேவ சமூகத்தில் எந்த வார்த்தையை பேசுனா அவர் கொஞ்சம் திரும்பி பார்ப்பார், இதெல்லாம் நமக்குள்ளே வந்துடும். நிறைய பேர் நல்லா அழுகிறவங்க இருப்பாங்க. வீட்டுக்கார் திட்டினதுலேருந்து, பாஸ்டர் திட்டினதுலேருந்து எல்லாம் மனசில் வச்சுக்கிடுவாங்க. இப்போ ஜெப அறைக்கு போய்வாங்க. ஆமாம், ஆண்டவர் உங்களை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வர்த்தித்து விருத்தியாக்குன்னு ஒரு வசனம் கொடுத்துருப்பாரு. அதுக்கு நீ வர்த்தித்து விருத்தியா, அவரே சொல்ல நீ விருத்தியாக வேண்டாம், சரியா? அவசரப்படுகிற காரியம். நம்ம ஆயத்தமாக்கம் இல்லாத ஜெபத்துக்கு வார்த்தைகளை நாம் சரியாக பயன்படுத்த விடாதபடி தடுத்துரும். அடுத்து என்னென்னா, இந்த ஆயத்தமாக்கப்பட்ட ஜெபம் இருக்குது பார்த்தீங்களா, தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது அதுக்கு எதற்கு எந்த வாக்கு தத்தத்தை பயன்படுத்தணும்னு கொண்டு போகணும். இப்போ பிள்ளை இல்லை, என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே ஈசாக்குக்கு பிள்ளை இல்லை, ஆபிரகாமுக்கும் பிள்ளை இல்லை, இந்த இவ மலடியாக இருந்தாலே அந்த அம்மா யாக்கோபுடைய மனைவி, அவளுக்கும் பிள்ளை இல்லை, எனக்கும் பிள்ளை இல்லை. இதவே சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது ஜெபமா? இது பிரச்சனைகள் மேலே இன்னும் அழகாக டெவலப் பண்ணுறது. இப்போ நான் எப்படி ஜெபம் பண்ணோம்? தேவரீர் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உன்னுடைய சந்ததியில் மலடு இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீ மலடியை பிள்ளைத்தாட்சியாக மாற்றுகிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அன்னாளுடைய ஜெபத்துக்கு அழகான தீர்க்கதரிசியை கொடுத்தவர். இன்றைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன், எனக்குள்ளும் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அதுதான் ஜெபம். இதில் நிறைய வார்த்தைகள், வசனம் எல்லாம் உள்ளே அடங்கி இருக்கணும். உங்களை நல்ல மெச்சூர்ட் ஆக்கிறதுக்கு சொல்கிறேன். சும்மா வந்தவொடனே தலையை காட்டி முடியை பேர்த்து விட்டு போயிடக்கூடாது. நல்லா ஜெபம் பண்ணணும், ஜெபத்தில் பேச தெரிஞ்சுக்கணும், நல்ல வாக்கு தத்தத்தை அழகாக எடுத்து வச்சிருக்கணும். அந்த வாக்கு தத்தம் மனப்பாடமாக தெரியணும், மனப்பாடமாக தெரியணும். ஆபிரகாம் மனப்பாடம் பண்ணிட்டார். எப்படி? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். மேலே பார்க்கும்போது பெரிய ஜாதி, கீழே பார்க்கும்போது பெரிய ஜாதி. போகிற இடமெல்லாம் இந்த புழுதிகள்லாம் பிள்ளைங்களாக விளையாடுற மாதிரியே பார்க்குறாரு. ஆமீன். நம்ம என்ன பார்க்குறோம்? அவங்களுக்கு ஒரு பிள்ளை போன மாதம்தான் கல்யாணம் ஆச்சு, இந்த மாதம் ரிசல்ட்டோடு வருது. நம்முடைய கண்ணில் என்ன இல்லை? நம்மளை குறித்ததான எந்த விதமான காரியம் புலப்படலை. என்ன ஜெபிக்கணும்? வாக்கு தத்தத்தை ப்ரிப்பேர் பண்ணணும், வசனத்தை எடுத்து வாசிக்கணும். அந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு கீழே அந்த வசனத்தை வச்சு எழுதி, தேவனே இந்த வசனம் மெய்யா இருக்குமானால் என் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் அப்படின்னு கேட்கணும். நம்ம நினைக்கிற தேவகுமார் பாஸ்டர் வருவார், தலையில் வச்சு 4 தள்ளு தள்ளி கீழே விட்டு மெதுன்னு மெதிச்சுட்டு போயிட்டா நமக்கு எதாவது நடந்துடும். இல்லவே இல்லை. வசனத்தை ஏற்றுக்கொள்றதுலையும் வசனத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதுலையும் தான் நடக்கும். வசனத்தை தேவன் இந்த ஸ்பூனை பயன்படுத்துகிறார் சாப்பிட்றதுக்கு. இந்த ஸ்பூன் சொல்லுது, நான் தான் இந்த சாப்பாட்டை டேஸ்ட்டாக மாற்றினேன் அப்படின்னு ஸ்பூன் சொல்லுது. இப்போ பாஸ்டர் கண்டிப்பாக எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி புக் பண்ணி வச்சுக்கிடுவோம், சரிங்களா? வீட்டில் போய் சாப்பாடு கொடுக்குற ஸ்பூன் வச்சுருக்குறாங்க, சரியா? அந்த ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு, சிஸ்டர் இந்த ஸ்பூன் எவ்வளவு அழகாக டேஸ்ட்டு கொடுத்து தெரியுமா? நீங்கள் வச்சுருக்க ரசம் விஷம் மாதிரி இருந்துச்சு, விஷம் மாதிரி இல்லை, ரசம் மாதிரி இருந்துச்சு, இதுக்கு இந்த ஸ்பூனு தான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். என்ன சொல்லுவாங்க? ஐயாவை கூப்பிடுவாங்க, இனிமேல் இந்த மனுஷனை வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது,
அங்கே இருக்கு பாரு அன்னபவன், அவன் அன்னத்தில் போடுறானோ கிண்ணத்தில் போடுறானோ என்னவோ, அங்கே போய் எதையாவது வாங்கி என்ன செய்ய கொடு. என் ரசத்தை இவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த ஸ்பூனு தான் செஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாங்கள் தேவனுடைய டூல். வண்டியை கழட்டுறதுக்கு ஒரு மெக்கானிக் என்ன செய்யற, ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருப்புறாரு. ஸ்க்ரூ டிரைவர் சொல்லுது, நான் மட்டும் இல்லைனா இந்த வண்டி நல்லா ஓடி இருக்குன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லுது. மெக்கானிக் என்ன செய்வார், என்ன அறிவு கட்ட ஸ்க்ரூ டிரைவரே, அறிவில்லை அவனுக்கு, நான் தான் இதுக்காக ட்ரைனிங் எடுத்தேன். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். எதை தெரியுமா, நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான வழிகளை இந்த வாக்கு தத்தத்தின் மூலம் செய்து வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த வாக்கு தத்தம் எதுக்கு, இதை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு. அப்போ இந்த ஆயத்தமாக்கப்பட்ட ஜெபம், தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற ஜெபம்னா, உங்கள் கையில் கத்தையாக கொஞ்சம் நோட்டு இருக்கணும், ஒரு நோட்டு போட்டு வச்சுருக்கணும். உங்கள் குடும்பத்துக்கான ஜெபிக்கிற ஜெபத்துக்கு, ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ப்ரேயர் பாயிண்ட் கீழே எந்த வசனத்தின்படி எனக்கு இதை செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய வசனம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறவங்கள மாதிரி இருக்கிறோம். எந்த வசனத்தின் அடிப்படையில் கேட்குறோன்னா, பிசாசானவன் வசனத்தை பார்த்தா நடுங்குவான். தேவன் தன் வசனத்துக்கு நடுங்குகிற உங்களையும் பார்த்து தேவன் பதில் கொடுப்பார். ஆமென். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் முக்கியம். நம்ம தான் அதை வசனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? வசனம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். சரி, அடுத்து மோசையுடைய தொழுகையில் இதை கேட்குறத அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரே வரியில் நீங்கள் பதில் சொல்லணும்னா, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பது, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கேட்பது, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து பெற்றுக்கொள்வது. சொல்லுங்க, பிரசன்னத்தை வாஞ்சிப்பது, பிரசன்னத்தில் அமர்ந்து கேட்பது, பிரசன்னத்தில் அமர்ந்து கேட்டதை பெற்றுக்கொண்டு போவது. இதுதான் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற ஜெபம். சரி, இன்னொரு ஜெபம் இருக்குது. அது என்ன ஜெபம்னு பார்க்கலாங்களா? சீக்கிரமா. அது என்ன ஜெபம்னா, தேவனிடத்தில் எதையுமே கேட்காதபடி அவர் சமூகத்தில் போய் அமர்ந்து இருப்பது. நிறைய பேர், நிறைய பரிசுத்தவான்கள் இந்த காரியத்தை தான் செஞ்சுருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் அவங்க ஜெபிப்பாங்க, ஆரம்ப கட்டத்தில் ஜெப குறிப்புகளை வச்சுருப்பாங்க. நாளடைவில் ஜெபித்து பழகினவங்க தேவ சமூகத்தில் போய் பேசாமல் உட்காந்துருப்பாங்க. என்ன, ஏன் பேசாமல் உட்காந்துருப்பாங்க? 24 மணி நேரமும் அவங்க இருதயம் தேவனுடைய பிரசன்னத்தை மட்டுமே வாஞ்சிருக்கு. அந்த தேவ பிரசன்னத்திலே வாஞ்சித்து அந்த அக்கினிக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம வெளியே போகிறோம்னு வச்சுங்களேன், எல்லாமே கேட்காமே கிடைக்கும். எல்லாம் கேட்காம கிடைக்கும். நான் ஒரு கட்டத்தில் 3 புக்கு 4 புக்கு தூக்கிட்டு போவேன். கேட்டிங்களா? வரிசையாக 2 நோட்டு 3 நோட்டு வச்சுருப்பேன். போய் அமர்ந்து ஒவ்வொன்றா டிக்கெட்டு ஜெபம் பண்ணுவேன். இப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா? நான் என் பைபிள் மட்டும் போகும்போது ஒரு நோட் எடுத்துகிட்டு போவேன், பிளெயின் நோட். அந்த பிளெயின் நோட்டு பென் இருக்கும். போய் மணிக்கணக்காக அமர்ந்திருப்பேன். நிறைய வேலைகளில் ஜெபத்தில் அவரே ஞாபகப்படுத்துவார், அவரே இதுக்கு ஜெபிக்கும்படியாக சொல்லுவார். அந்த ஜெபத்தை ஜெபித்த எல்லா காரியமும் அப்படியே தத்துரூபமாக உடனடியாக நடந்திருக்குது. ஏன் தெரியுங்களா? அவரும் வேணும், நானும் வேணும், 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்குறோம். அவருக்குள்ளதெல்லாம் எனக்கிட்ட கொடுக்குறாரு, நான் எனக்குள்ளதெல்லாம் அவர்கிட்ட கொடுக்குறேன். இது 2 மட்டும்தான் நடக்குது, வேறு எதுவுமே இருக்காது. எனக்குள்ளதெல்லாம் என்ன கொடுத்துருவேன்? என் பிரச்சனைகளை, கண்ணீரை, தேவைகளை எல்லாத்தையும் இந்த பிரசன்னத்தில் ஊற்றிடுறோம். அவர் என்ன செய்கிறாரு? அவர்கிட்ட என்ன இருக்குதோ சகலத்தையும் நமக்கு ஊற்றி நிரப்பி அனுப்புகிறார். நம்ம இந்த வெஸ்ஸலை, அந்த பாத்திரத்தை எம்டி ஆக்கின பிறகு அவர் என்ன செய்கிறாரு? முழுவதுமாக நிரப்பி நீ போன்றாரு. போய் பார்த்தா சகலமும் எனக்கு பரிபூரணமாய் சந்திக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நல்லதானே சொல்கிறேன், நல்ல காரியம் தானே. உடனடி ஜெபமும் தெரியணும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க ஜெபமும் தெரியணும், அவர்கிட்ட போய் பேசாமல் அமர்ந்திருக்கவும் தெரியணும். அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆமாம் பாஸ்டர், அதனால தான் போனவொடனே நான் என்ன செய்வேன்? உட்காந்துருப்பேன், தூங்கிடுவேன். ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு போகும்போது மகளே எழுப்பி விடுவார், நான் வந்துடுவேன். இது உன்னத ஜெபம், இதுக்கு பேர். ஆமாம்,
அதுக்கடுத்து காலையில் எழுந்திரிச்சு யாரோ என் காலை பிடிச்சி தரன்னு இழுத்த மாதிரி நான் பார்த்தேன். ஒரு பிள்ளை வந்து சொல்லுது ஒரு மீட்டிங்கில், பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி யாரோ என் காலை பிடிச்சி தரன்னு இழுத்தாங்க, எனக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன் பாஸ்டர். நான் பக்கத்தில் படுத்தது யாருன்னு கேட்டேன், என் தங்கச்சின்னு சொன்னான். ஒருவேளை அவ்வளோதான் இருக்கும். காலை பிடிச்சி இழுத்துட்டாங்க, கையை பிடிச்சி முடிய வெக்குன்னு இழுத்தாங்க, கொதவலியை பிடிச்சி என்னது அப்படியே சொல்கிறேன் பாஸ்டர், எங்கள் அம்மா கறி தூங்கிக்கிட்டே இருக்கா, நானும் ஏன்றேன். இது எங்கே லவ்னு எங்கேயா குலைச்சிட்டு வந்திருக்கோம், இதுவும் சரியா கத்துறேன். எங்கள் அம்மாவுக்கு அறிவியலை தூங்கிக்கிட்டு இருக்கா, நான் செத்துருந்தா என்ன இருக்கும், நல்லா இருந்திருக்கும். என்னது ஏன் பிசாசுக்கு ஏன் பாம்பு கனவுல வருது? ஏன் உங்களுக்கு தேவதூதனே வரமாட்டான்? அப்படியே வந்தாலும் தெர்மோக்கோல் தேவதூதன் தான் வர்றான் கிறிஸ்மஸுக்கு. அதில் வேற ஒருத்தன் சீக்கிரம் போய் தெர்மோக்கோல் சிறையை உடச்சிட்டான். எங்கள் சபையில் ஒத்த சிறகோட ஒரு தேவதூதன் காட்சி அழைச்சார். நான் பார்த்தேன் என்னடா ஆச்சுன்னு சொல்லியாச்சுன்னா, அங்கேருந்து வர்றேன் பாஸ்டர், அவை நீ இப்படி இடிச்சிட்டா உடஞ்சிருச்சு பாஸ்டர். இந்த தேவதூதன் தெரியுது. நமக்கு பிசாசு கண்ணுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் தெரிய மாட்டார். ஏன்னா நம்முடைய ஜெபம் இன்னும் ஆயத்தமாக்கப்பட்ட ஜெபத்துக்குள்ளே போகலை. நம்ம உடனடியாக ஜெபிக்கிற மாதிரியே எதுக்கு எடுத்தாலும் கூப்பிட்டுக்கிறோம். கிண்டும் போது பாத்திரத்தை என்னது சமையல் பண்ணும்போது நான் ஜெபிக்கிறேன். இது அதனால தான் நிறைய பேர் உப்பையும் கண்டதையும் கொட்டி நார் அடிக்கிறீங்க. சமையல் பண்ணும்போது ஆண்டவர் ருசியாக இருக்கட்டும் மாதிரி ஜெபம் பண்ணுங்க. நல்ல கவனி, 3 மிக முக்கியமானது ஜெபம். ஒன்று என்னது சொல்லுங்க பார்ப்போம், உடனடி ஜெபம். ரெண்டாவது என்னது, தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஜெபம். மூன்றாவது என்னதுங்க சொல்லுங்க, பரிசுத்தமாக ஜெபம் பண்ணுமா, பேசாமல் இருக்கிற ஜெபமா, அமர்ந்து இருக்கக்கூடிய ஜெபம். அந்த ஜெபத்தில் பேசுவோம், நமக்கு தெரியாது. அந்த ஜெபத்தில் போய் சொல்லுவோம், தெரியாது. நான் இன்றைக்கி சும்மா வாக்கிங் போகணுன்னு சொல்லிட்டு வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வாக் பண்ணும் போதே பழகிட்டேன் அந்நிய பாஷையில் பேசி. நான் சும்மா நடந்தாலே எனக்கு அந்நிய பாஷை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நான் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய இடங்களில் பல மணி நேரம் ஜெபிச்சுட்டு நான் தனியாக நடந்தாலும் அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அந்த அந்நிய பாஷை வந்துடும். இது என்னென்னா நம்ம பழகிறது. தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக பேசுவோம். நம்மளை அறியாமலே ஏதாவது ஒரு ஒத்த வார்த்தை சொல்லியிருப்போம். நம்ம அறியாமலே தேவனே அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த இடத்துல பிரசன்னம் நிரம்பி இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோன்னு நம்ம ஆவி சொல்கிறது கூட நம்ம புரியாமல் உட்காந்துருப்போம். இது ஒரு மிக முக்கியமான ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அது ரொம்ப விளைவுகள், பயங்கரமான ஆசீர்வாதமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஜெபம். சரி, அடுத்து இப்போ தொழுகைக்குள்ளே போக போகிறோம். என்ன சொல்லுங்கள், தொழுகை. சத்தமாக சொல்லுங்கள், தொழுவுக்குள்ள தொழுகை. திரும்ப சொல்லுங்கள். ஆமாம், 116ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், ஒரு ஆள் 4ஆம் வசனம், ஒரு ஆள் 13ஆம் வசனம், ஒரு ஆள் 17ஆம் வசனம். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். 4ஆவது வசனம், அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று தொழுகையில் கெஞ்சி கேட்குறதுக்கு, தகப்பனே எனக்கு இந்த காரியத்தை தயவு செய்து செஞ்சு கொடுங்க. கண்ணீரோடு நின்று தொழுகையில் கேட்கக்கூடிய ஜெபம். இந்த அதிகாரம் 116ஆம் சங்கீதம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு நாங்கள் பேர் வச்சிருக்கிற தொழுகையின் சங்கீதம். இங்கே தொழுகை தொழுகை தொழுகைன்னு இருக்கும். சரியா? 13ஆம் வசனத்தை வாசிங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். 17ஆம் வசனம், ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். தொழுகை அப்படின்றதுல நான் உயிரோடு இருக்கும் அளவும் எனக்கு செவியை சாய்த்தபடியால், என் ஜெபத்தை கேட்டபடியால். அப்போ ஜெபத்துக்கு அடுத்த எல்லை, அடுத்த காரியம் தொழுகை. முதல்ல ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. இப்போ தொழுகைக்கு வரோம். நம்ம என்ன செய்வோம், தேவனே உமக்கு நன்றி அப்படி சொல்லி வருவோமா? இது ஜெபம் அல்ல, தொழுகை. ஆமென். தொழுகையினாலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து
அவர் சமூகத்துக்கு நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை உயர்த்துவதற்கு, அவர் நாமத்தை சொல்லி சொல்லி நன்றி செலுத்துவதற்கு வரோம். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஜெபத்துக்கு அடுத்த பகுதி தான் தொழுகை. நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு கட்டத்தில் ஜெபத்தோடு நம்ம நிறுத்திட்டோம், தொழுகைக்கு வரமாட்டோம். ஜெபத்தோட நிறுத்திட்டோம், தொழுகைக்கு வரமாட்டோம். தொழுகைக்கு வந்தால் என்னாகும், இனி அடுத்த எல்லைக்குள்ளே போயிடும். தொழுகையின் மகிமையான ஆசீர்வாதம், நான் அமர்ந்திருந்து என்னையே தேவனுக்கு கொடுப்பது, அவர் அவரையே எனக்கு கொடுப்பது. ஆமீன் ஆமீன் சொல்லுங்க. சும்மா உட்காந்து கத்திட்டு கிடக்காதீங்க. தோத்திரம் கர்த்தாவே, தேவனூர் புதிரை அசைங்க ஆண்டவரே, அதை பிடுங்கி போடுகிறேன், இதை பிடுங்கி போடுகிறேன், அது நடக்கட்டும் ஆண்டவர், இது நடக்கட்டும், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒன்றே ஒன்று செய்யணும், தேவரீர் இந்த தேவனூர் புதிரில் நீர் தேவனாக இருப்பீராக. இது எப்படி ஜெபம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற எல்லா தெய்வங்களும் இந்த தேவனுக்கு முன்பாக மடங்கடிக்கப்படுவதாக. ஒரே வார்த்தையில் மேட்டர் முடிச்சிடணும். ஆமீன். இப்போ ஜெபத்தில் தேரும்போது இந்த காரியம் நடக்கும். அடுத்து பாருங்க, ரட்சிப்பின் பாத்திரம், அவர் நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கேட்பேன், அவர் என்னை என்ன செய்வார்? விடுவிப்பார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன், நான் உங்களுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆமீன் சொல்லுங்களேன். சரி, கடைசியாக இன்னொரு காரியத்தை வாசிக்க போகிறோம். யார் தேவனை தொழுது கொள்ளுவார்கள் அப்படின்னு பார்த்தா, ஏசாயா 66ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். ஏசாயா 66, 23, 20 to 23 சீக்கிரமா. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் என்ன பாருங்க, நீங்கள் ஆண்டவருக்கு கொண்டு போகும்போது சுத்தமான பாத்திரம், நீங்கள் தான் அந்த பாத்திரம். சுத்தமாக சொல்லுங்களேன், நீங்கள் தான் அந்த பாத்திரம். குளிக்காமல் வராத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? புரியுதா? தேவ சமூகத்துக்கு வரும்போது உன் பாத்திரம் சுத்தமானதாக இருக்கணும். எந்த பாத்திரத்தை சொல்கிறாரு? நான் யாருன்னா, நான் ஒரு பாத்திரம். என்ன கவனிக்கிறீங்களா? இந்த பாத்திரத்தில் எங்கே தண்ணி ஊற்றுனா உள்ளே போகும்? பாத்திரத்தின் சொல்லுங்க, வாயிலையா? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க, பரவாயில்ல. பாத்திரத்தின் வாய். சரியா? இப்போ பார்க்கணும், நான் ஒரு பாத்திரம், என்னை சுற்றிலும் என் பாத்திரத்தின் வாய் இதென்றால் இது மட்டும் இல்லை, உள்ளான மனிதன். உள்ளான மனிதன் தான் பாத்திரம். பாத்திரத்துடைய உள்ள இந்த தண்ணீரை வாங்கக்கூடிய பகுதி, ஆவியானவரை வாங்கக்கூடிய பகுதி, ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய பகுதி. ஆகவே நான் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது என் பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். தொழுகைக்கு போகும்போது என்ன செய்யணும் சொல்லுங்க? தொழுகைக்கு போகும்போது சத்தமாக சொல்லுங்க, தொழுகைக்கு போகும்போது எந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணும்? உன் பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். அதை வாசிங்க சிஸ்டர். இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தோடு என்ன கழுத? யார் அந்த கழுத? வாசிங்க. என்னது? அச்சோ, இதை வேற சொல்லிட்டார், காணிக்கையை பற்றி பேசக்கூடாது சபையில். ஓயாம சபையில் காணிக்கை பற்றி பேசுனா வம்பாயிருமே. ஆனால் வசனம் ஓயாம பேச சொல்லுது. இப்போ என்ன செய்யலாம்? என்ன போட்டிருக்குது? இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல நீயே ஒரு காணிக்கை. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நானே காணிக்கை, நமக்கேன் காணிக்கை. என்னங்க காணிக்கை கொண்டு வரும்? நானே காணிக்கை பாஸ்டர், நான் வரதே பெரிய விஷயம், இவர் வேறு காணிக்கை பற்றி பேசுகிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீ தொழுகைக்கு வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும், BMW காரு, நீங்கள் காரில், ரதங்களின் மேலும், இன்னும் என்னது ஃப்ளைட்டு வச்சுக்கலாமே, அடுத்து என்னது குளாரி வண்டிகளின் மேலும், பைக்கு, சரியா? அடுத்து என்ன செய்யலாம்? கோவேறு கழுதைக்கு மேலும்.
இது என்ன சொல்லணும்னு தெரியல. சைக்கிள் வச்சுக்கலாமா? சரி, இதெல்லாம் கொண்டு வந்து வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமுள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களில் சிலரை ஆசாரியராகவும், நல்லா கவனிக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். தொழுகையோட உச்சிதம் என்ன தெரியுங்களா? அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உன் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொழுகைக்கு வரும் என்ன செய்யணும்? காணிக்கைகளை கொண்டு வரணும். போதும் சுமந்துட்டு வரணுமா? உங்கள் சபைக்கு பிடி அரிசி காணிக்கை கொடுக்குறவங்க யாராக இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்களா? நான் வாழ்த்துறேன். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் வாழ்க்கை போதும் ஆசீர்வாதமாக இருக்கும் இயேசுவின் நாமத்தில். பிடி அரிசி காணிக்க ஒரு அம்மா, நான் தான் சொல்கிறேனே, ஒவ்வொரு தடவையும் பிடி அரிசி வைக்கும். வச்சுட்டு ஐயா நில்லுங்க வண்டியில் என்ன செய்யணும்? ஒன்று ஏற்றி விடணும். அந்த அம்மா வந்து வண்டியில் ஏற்றி விடும். அந்த அம்மா கொடுத்த அரிசியை வச்சு எத்தனை நாள் சாப்பிட்ருக்கேன் தெரியுமா? ஆனால் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுங்களா? அந்த ஊரில் அந்த ஜனங்கள் மத்தியில் எந்த பிள்ளைகளும் படித்து 10th மேலே போனதே இல்லை. பெரியவன் MA MCOM படித்தான், சின்னவன் BE இது படித்தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தான், 3வது பையன் ITI படித்தான். அந்த முழு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சான். அதுக்கு முதல்ல அவங்க வாழ்க்கை என்ன தெரியுங்களா? கரெக்டாக 15ஆம் தேதி 16ஆம் தேதி கடன் வாங்க போவாங்க அரிசிக்கு. ஆனால் என்னைக்கு பிடி அரிசி காணிக்க வச்சாங்களோ அன்னையிலேருந்து குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. நம்ம நினைப்போம் பாஸ்டர் அந்த சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டார். யார் சொன்னது? நம்மளாம் சொல்லிக்கிறோம். வேணால் பாஸ்டருக்கு ரேஷன் அரிசியிலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துடலாம், சரியா? என்னங்க, எங்கே கொண்டு வரணும்? வண்டியில் கட்டி கொண்டு வரணுமா? என்ன போட்டிருக்குது? வண்டியில் கட்டி கொண்டு வரணும். உன் வீட்டில் ஒரு கன்று, ஒரு மாடு கன்று போட்டுச்சுன்னா அந்த கண்ணை கொண்டு வந்து எங்கே விடணுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து காணிக்கையாக கொடுத்துடணுமா? உன் தலையீற்றுகள் முழுவதும் கர்த்தருக்கு காணிக்கையானது. இவங்க சொல்கிறாங்க, என் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருகிறது போல. எப்படி? ஒட்டகத்து மேலே, வண்டிகள் மேலே, ரதங்களில் என்ன கொண்டு வருவாங்க? தங்கம் கொண்டு வருவாங்க. கர்த்தருடைய தொழுகைக்கு போகிறது எப்படி போகணும்? நீங்கள் வரும் நல்லா கவனிக்கணும். உங்கள் ஜபத்தை மட்டும் கொண்டு வராதிங்க, இது ஏமாத்து வேலை. தேவனை கனப்படுத்தக்கூடிய காரியத்தையும் கொண்டு வரணும். தேவனை கனப்படுத்தும் போது நீங்கள் திரும்ப எதை விதைத்தீர்களோ அதை பல மடங்கு நீங்கள் பெற்றுக்கொண்டு போவீங்க. நான் சொல்கிறேன், தசமபாகம் கொடுத்து நான் வீணாக போனேன், கடன்காரன் ஆகிட்டேன், காணிக்கை கொடுத்து கடன்காரன் ஆகிட்டேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஆனால் யார் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காணிக்கை கொண்டு வரக்கூடிய மோட்டிவ், நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நோக்கம் தவறாக இருந்தால் கிடைக்காது. நான் வந்து 10,000 ரூபாய் போடுகிறேன், ஆண்டவரே எப்படியாவது இது 1,00,000 ரூபாய் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் வராது. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த ஜீவனுக்கு, நீர் எனக்கு கொடுத்த நன்மைக்கு நான் உம்மை கனப்படுத்த வந்திருக்கிறேன், இதை தயவு செய்து அங்கீகரியும். இந்த உள்ளத்தில் உடைந்து போய் இதை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு ஆண்டவர்கிட்ட கொடுக்குற அத்தனை காணிக்கையும் பல மடங்கு திரும்ப கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. தொழுகைக்கு போகும்போது நீங்கள் எல்லா வாரமும் எல்லா நாளும் சபைக்குள்ளே வரும்போதெல்லாம் நீங்கள் தொழுகைக்கு போகிறீங்க. வரும்போது காணிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒன்று, அப்பா என்னது விசில் அடிச்சு கூப்பிட்றது, அவர் சொல்ல அப்படின்வார். வீட்டில் இவர் வேணும்னு பர்ஸை மறந்து வச்சு வந்திருப்பார், சரியா? பர்ஸை வீட்டில் வச்சு வந்துட்டேன், ஐயோ அப்படின்ட்டு பக்கத்தில் நீ ஒரு 10 காசு கூட. என்னது? வீட்டிலேருந்து வரும்போதே வந்து எடுத்து வச்சு, ஆண்டவரே இதை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போய் என்ன ஆசீர்வதிங்க, என்ன செய்யுங்க, என்ன ஆசீர்வதிங்க. நம்ம ஆளுக்கு பாக்கெட்டில் கை ஓட்டின உடனேயே நமக்கு உள்ளேயே எண்ணிடுவோம் என்ன நோட்டு இருக்குதுன்னு. அந்த 50 ரூபா எடுத்தவுடனே வரும், உள்ளே இருக்க 500 ரூபா படுத்துக்கிறோம். எப்படின்னு அந்த கண்ணு தெரியாத பிரதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கரெக்டாக அதில் தடவி கண்டுபிடிப்பாங்க.
அவங்க கூட தப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம விசுவாசிகள் கரெக்டாக எடுப்பாங்க. உள்ளே இருக்கிற 10 ரூபா மட்டும் ஹீன்ட்டு வெளியே வரும். சரியா? அவ்வளவு நேர்த்தியாக காணிக்க கொடுக்குறவங்க. ஆனால் கர்த்தரே என்னை வாளாக்காமல் தலையாக்கும். நீ வாளாக தான் இருப்ப. ஏன்? உன் வாழ்க்கையில் காணிக்கையை பற்றி, தொழுகை குறித்து எந்த விதமான நல்ல அபிப்பிராயம் இல்லை. நான் சொல்கிறேங்க, நல்ல அபிப்பிராயம் இல்லை. அதனால தான் நமக்கு என்ன செய்யலை, வாங்குவதற்கான கரங்களும் இல்லை, தேவன் கொடுக்கக்கூடிய மனமும் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், மன்னிங்க, நான் எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதும் உம்மை கனப்படுத்துவேன், நன்றி பலிகளை செலுத்துவேன். தேவரீர் இஸ்ரவேல் ஜனங்களை நீர் ஆசீர்வதித்ததற்கான காரணம் அவர்கள் தேவனை கனப்படுது. இன்றைக்குங்க இஸ்ரவேல் தேசத்தில் அந்த தசம பாகம் என்பதை அவர்கள் எடுத்துக்கொள்வதே இல்லை. அது எத்தனை லட்சம் வாங்கினாலும் சரி, அவன் பிச்சை எடுத்தாலும் சரி, அவன் தனக்கு கொடுத்த காசில் தேவனுக்கு 10ல் 1 பங்கை எடுத்துக்கொண்டு போய் வச்சுருவாங்க. இது எதுக்கு? சபை நடக்கணும், தேவனுடைய ராஜ்யம் வளரணும், தேவனுடைய சித்தம் பூமியில் நிறைவேறணும். அதுக்கு நான் தான் அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதி, அவர் தான் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நான் தான் அதை செய்யணும் அப்படி நம்ம நினச்சா தேவன் உங்களை மனசில் கரெக்டாக நிலைநிறுத்தியிருப்பார். உங்கள் நேரம் வரும்போது, ஆபத்து காலம் வரும்போது, நீங்கள் அலறுகிற சத்தத்தை கேட்டு அவர் அமர்ந்திருக்க மாட்டார், ஓடி வந்து தூக்கி விடுவார். ஆமென். விடவே மாட்டார். ஏன்? அவரையே நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஜபங்களில் வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபிக்கிறோம். தேவன் சொல்கிறார், என் வார்த்தையின்படி உனக்கு நான் செய்வேன், உன் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது, நீ செய்வதெல்லாம் ஆகும், சொன்னபடியே ஆகும். இதுதான் மந்திர வார்த்தை. இதை தான் செய்யணும். கண்ணமுடி ஜெபிக்கலாம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் சொன்னதை செய்யாத பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என்னை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கள். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம்.